கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. அவர்கள் உன்னை ஏந்திக் கொண்டு போவார்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களைச் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. ஒரு தாயார் ஒரு ஜெப கூட்டத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கையில் சின்னஞ் சிறுமியான அவர்களுடைய மகள் ஆராதனை கூடத்தில் நின்று மெதுவாக நழுவி ஆலயத்தின் வளாகத்தைக் கடந்து சாலைக்கு சென்று விட்டாள். கூட்டம் நடந்து கொண்டிருக்கையில் திடீரென்று வண்டி சக்கரங்களின் பயங்கரமான கீச்சிடும் சத்தம் கேட்டது. சரியாக ஆலயத்தின் வாசலுக்கு முன்னாக ஒரு கார் சடுதியாக நின்றது. அப்பொழுது தன்னுடைய மகள் தனது அருகில் இல்லாதிருப்பதைக் கண்ட தாயார் திகிலடைந்தார்கள். அவர்கள் சாலைக்கு விரைந்து போய் தன்னுடைய மகள் அமைதியாக நடைபாதையில் உட்கார்ந்திருப்பதையும் கார் ஓட்டுநர் அதிர்ச்சியுற்ற நிலையில் இருப்பதையும் கண்டார்கள். பரபரப்படைந்த தாயார், எலிசபெத், என்ன நடந்தது என்று அலறினார்கள். நான் கார் வருவதை கவனியாமல் சாலையின் நடுப்பகுதிக்கு ஓடினேன். கார் என்மேல் மோதியது. ஆனால் ஒரு தேவதூதன் என்னை தன்னுடைய கரங்களில் தூக்கி இங்கு உட்கார வைத்தார் என்று எலிசபெத் அமைதியாக பதிலளித்தாள். தாயார் தன் மகளை மேலிருந்து கீழ்வரை உற்று நோக்கினார்கள். அவள் மீது ஒரு சிராய்ப்பு கூட இருக்கவில்லை. அந்த ஓட்டுநர் திகைத்து போய் காணப்பட்ட போதிலும் எலிசபெத் மிகவும் அமைதியாக ஒரு அழகிய தேவதூதனைப் போல் காட்சியளித்தாள். தீங்கிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் கர்த்தருடைய தூதனானவர் நம்மை எத்தனை முறை விடுவித்திருக்கிறார். அவை எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடும். நாம் எவ்விதம் பாதுகாக்கப்படுகிறோம், பொறுப்பெடுத்து கொள்ளப்படுகிறோம் என்பதை நாம் உணராதவர்களாகவும் இருக்கக்கூடும். நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:10-12 வரை. ஆமென்.